ஆப்கானிஸ்தான்ல பாத்தீங்கன்னா, 6 வயது சிறுமிய ஒரு 45 வயது நபர் ஒருத்தர் திருமணம் செய்து கொண்டிருக்காரு. இந்த சம்பவம் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்துச்சுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா, தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஆப்கானிஸ்தானில் தாலிபன்கள் ஆட்சியை கைப்பற்றியதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, அங்கு பெண்களுக்கான சுதந்திரம் முழுமையாக பறிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து உலக நாடுகள் கவலையை வெளிப்படுத்திய வரை இருக்கு. ஐநா சபையும் பாத்தீங்கன்னா, அவங்களோட கண்டனத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு கடும் கட்டுப்பாடு இருந்து வருது. தாலிபன்கள் பொறுப்புக்கு வந்ததிலிருந்து பெண்கள் யாருமே வேலைக்கு செல்லக்கூடாது, வெளியே நடமாடக்கூடாது, ஆண்களின் துணையுடன் தான் வர வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்காங்க. மாணவிகளுக்கு உயர்நிலை பள்ளிகளில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. தொடக்க பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியான வகுப்புகள், பூங்காக்களில் ஆண்கள் பெண்கள் தனித்தனியாகவே செல்ல வேண்டும். இது போன்ற ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளும் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, தம்பதிகள் ஒரே குடும்பத்தினராக இருந்தாலும் பூங்காவுக்கு சேர்ந்து செல்லக்கூடாது, ஆண் டாக்டர்களிடம் பெண்கள் சிகிச்சைக்கு செல்லக்கூடாது, விமான பயணங்களிலும் தனித்தனியாக பயணம் செய்ய வேண்டும் என தாலிபன்களின் கண்டிஷன்கள் நீண்டு கொண்டே இருக்கிறது. இதை விட இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உயிருள்ள எந்த பொருளையுமே போட்டோ எடுக்கக்கூடாது, அவைகளை சோசியல் மீடியாவிலும் பதிவிடக்கூடாது, இஸ்லாமியர் அல்லாதவர்களுடன் நட்பாக பழகக்கூடாது, அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது, மனைவியாக இருந்தாலும் கூட உடலுறவின் போது இயற்கைக்கு மாறாக உடலுறவு செய்யக்கூடாது. யார் யார் வீட்ல எல்லாம் பெண்கள் இருக்காங்களோ, அந்த வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜன்னல்களும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற பல்வேறு விதமான சட்டங்களை வைத்து அந்த நாட்டுல கொடுமைகளும் நடந்து வருது. ஆண்களுக்கும் பாத்தீங்கன்னா சில கட்டுப்பாடுகள் அங்கே இருக்கு. நல்லொழுக்கத்தை கடைபிடிக்கவே இப்படியான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதாக காரணங்கள் சொன்னாலும், உலக நாடுகள் கடுமையான கொந்தளிப்பையும் வெளிப்படுத்தி இருக்கு. சமீபத்தில் ஆண்களுக்கு கூட சில கட்டுப்பாடுகள் வெளியாகியிருந்தன. அதாவது பாத்தீங்கன்னா, தாலிபான் கலாச்சார காவலர்கள் ரமலான் மாதத்தில் மசூதிகளில் தொழுகைக்கு வராத ஆண்களை கைது செய்திருந்தாங்க. ஹேர் ஸ்டைல் விதிகளுக்கு உட்பட்டு இல்லாததால் அவர்களையும் முடித்திருத்தும் தொழிலாளர்களையும் கூட ஆப்கான் நாட்டில் கலாச்சார காவலர்கள் கைது செய்திருந்தாங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா, பெரும் அதிர்வலையும் ஏற்படுத்தியிருந்துச்சு அப்போ. இப்ப பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல நடந்துள்ள சம்பவம் மீண்டும் உலக நாடுகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. மர்ஜியா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த தம்பதியினர், இவர்களுக்கு கடன் பிரச்சனை இருந்து வந்திருக்கு. இந்த கடனை அடைக்க வழி தெரியாமல் தங்களது 6 வயது மகளை 45 வயது நபருக்கு திருமணமும் செய்து கொடுத்திருக்காங்க. அந்த 45 வயது நபர் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 2 மனைவிகள் இருக்காங்க. 3வதாக 6 வயது சிறுமியை திருமணம் செய்துள்ள அந்த நபர், இந்த திருமணத்திற்காக அந்த குழந்தையின் அப்பாவுக்கு பணம் கொடுத்து உதவியும் இருக்காரு. உடனே சிறுமியை அவரிடம் பெற்ற அப்பாவே விட்டிருக்காரு. இதற்கு பிறகுதான் சிறுமியை 45 வயது நபர் கட்டாயம் திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த செய்திகளும் பாத்தீங்கன்னா, உடனடியாக தாலிபான் அதிகாரிகளுக்கும் தெரிய வந்திருக்கு. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அதிகாரிகள், சிறுமிக்கு வெறும் 6 வயது தான் ஆகிறது என்றார். சிறுமிக்கு 9 வயதாகட்டும், அவரை காத்திருக்குமாறு மாப்பிள்ளையிடம் அறிவுறுத்தியிருக்காங்க. சிறுமியை பெற்றோர் வீட்டிலும் விட்டுச் சென்றிருக்காங்க. பிறகு மணமகனையும் சிறுமியின் அப்பாவையும் கைதும் செய்திருக்காங்க. இந்த செய்தியை அமெரிக்காவில் உள்ள மீடியா வெளியிட்ட பிறகுதான் வெளிச்சத்திற்கும் வந்திருக்கு. இதை கேள்விப்பட்டு உலக நாடுகள் மறுபடியும் அரசை கண்டித்து வருகிறது. ஆனால் ஆப்கானிஸ்தானில் வழக்கம் போல எந்த ஒரு பதிலையும் இதுவரை தரவில்லை. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.